ரைமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா குளத்துல இருக்கிற முதலை மாதிரி போய் படுத்துருவேன். வாயை திறந்துக்கிட்டே படுப்பேன். ஏதாவது குருவி வந்து உட்காந்துன்னா டக்குன்னு மூடுவேன்னு சொன்னார். கமல் சார் புக் பண்ணணும்னு சொல்லி படத்தில். அப்போ பிரார்த்தனா தேட்டர் இருந்தது, இப்போ இல்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த பிரார்த்தனா தேட்டரில் ஒரு ஷூட்டிங் இருக்கார். ஏதோ ஒரு படம், ஃபெமிலியர் பிக்சர், ஐ திங்க் ஏதோ ஒரு படம் அதில் இருக்கார். அதில் அவங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் போனேன். நானும் ஒரு நல்ல பாலிய ஸ்நேகிதர். என்னையா கேட்டார். ஒன்றும் இல்லைப்பா, படத்துக்கு நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுக்கணும். ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். அது வேணான்னு சொல்கிறது ஈஸி, அவர் வேணான்னு சொல்லவே இல்லை. ரைமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா குளத்துல இருக்கிற முதலை மாதிரி போய் படுத்துருவேன். வாயை திறந்துக்கிட்டே படுப்பேன். ஏதாவது குருவி வந்து உட்காந்துன்னா டக்குன்னு மூடுவேன்னு சொன்னார். அப்போ நான் என்ன செஞ்சேன்? கமல், இப்போ நீ வாயை திறந்துக்கிட்டு இருக்கே? இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் இப்போ இல்லை, ஒன்றும் வாயை திறக்கலைன்னு. அவன் பயங்கர கிண்டிக்காரரு. சரி ரைட்டு, அது இல்லைன்னு சொல்லிட்டாரு நினச்சிக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் இல்லை தான்.